ஹலோ கைஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குக்கிங் வீடியோ தான். நான் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல்னால் என்னோடய மாமனார் ஊர்லேருந்து வராங்க, மாமியார் வராங்க. அதனால் இன்றைக்கி பீஃப் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா அதுதான் இன்றைக்கி குக்கிங்கில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடியே புதுசாக என் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணுறோம். பிரியாணிக்கு தேவையானது எண்ணெய் தேவையான அளவு 2 கிராம்பு 2 ஏலக்காய் போதுமா? போதும். இன்னொரு ரொம்ப அதிகமாக போட்டால் பட்டை வடடிக்கும். கலர் வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இது கொஞ்சம் எடுத்து நம்ம வெங்காய பச்சடி செஞ்சுக்கலாம். நீங்க இதுக்கு தனியாக அரைக்காதீங்க, கொஞ்சம் கூடவும் அரைஞ்சி வச்சுங்க. வெங்காய பச்சடிக்கு அதுலேயே எடுத்துக்கலாம். கட் பண்ணி போட்டுருங்க. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இதில் சில்லி கலப்பாங்க, கேரட் போடுவாங்க, வெள்ளரிக்காய் போடுவாங்க, ஒரு ஸ்டைலு. நம்மளுக்கு வந்து ஆனியன் பட்ஜெட்டில் ரைத்தாவில் கொஞ்சம் சில்லி சேர்த்துக்கலாம். இது வீட்டிலேயே ரெடி பண்ண தயிர். நாங்கள் கடையில் எப்பவுமே வாங்கவும் மாட்டோம், வீட்டில் பண்ணது தான் இது. பயிர் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. பாருங்க, கோல்டன் கலர் ஆகிடுச்சு. நம்ம இப்போ பச்சை மிளகாய் எடுத்து வச்சோம்ல, 4 பச்சை மிளகாய் போட்டுருங்க. அப்புறம் தக்காளி அதிலே சேர்த்துருங்க. அப்புறம் புதினா. இப்போ நம்ம தக்காளி வேவத்துக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுங்க. தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, தேவையான அளவு போட்டுங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் போட்டுங்க. சத்தி மிளகாத்தூள் போடுறீங்களா நீங்கள்? ஆமாம், ஆனால் அதுதான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஓகே. அப்புறம் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுங்க, ஏன்னா கவுச்சி ஸ்மெல் ஆகிடுச்சுன்னா, அதனால கொஞ்சம் லைட்டாக போட்டுங்க மஞ்சள் போதும். இதுக்கு அவ்வளோதான் மசாலா அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் என்ன வீட் ஃபோன் சேர்க்கணுமா? சில பேர் அந்த ஜீரகத்தூள் அது மாதிரிலாம் அதெல்லாம் போட்டால் நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். இது மெட்ராஸ் பிரியாணி ஸ்டைல். இது உங்களை வெறும் கறியை உண்டி எடுத்து அந்த மசாலாவில் போட்டுருங்க. பீஃப் கொஞ்சம் சாஃப்டாக, ரொம்ப ஹார்டாக இருக்கிறதான் வாங்க. பிரியாணி நல்லாவே இருக்காது, டேஸ்டே இருக்காது. சக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். எலும்பு முள்ளு கொழுப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி கறி வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம யூடியூப் சேனலில் ஒரு மெம்பர் சேர்றாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஒய்ஃப் தான். அவங்க இது வரைக்கும் வரல, தயங்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க வராத போது நம்ம எதுவும் சொல்லி கூப்பிடக்கூடாது, அவங்களே வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தேன். சரி, இவங்கள்ட்ட வருவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வருவாங்க. இந்த வீடியோ லாஸ்ட்லேயும் வருவாங்க.
இனிமேட்டு கொஞ்சம் ஃபன் வீடியோஸ்லாம் இருக்குது, நிறைய கேம்ஸ்லாம் விளையாடி நாங்கள் போகலான்னு இருக்கிறோம். நீங்களும் சொல்லுங்கள். ஆமாம், நான் வருவேன் இனிமேல் வீடியோக்குள்ளே. சரி வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு படி அரிசிக்கு 2 சொம்பு தண்ணி ஊற்றணும். அது ஒரு படி அளவு தான் கணக்கு வரும். 2 சொம்பு ஊற்றிக்கணும். அந்த வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை அந்த இது ஊற்றிக்கணும் அளவு. ஏன்னா அதில் தான் பேஸ்ட் எல்லாம் இறங்கியிருக்கும். இப்போ இன்னொரு சொம்பு நம்ம ஊற்றலாம். இன்னொரு சொம்பு ஊற்றிக்கலாம். ஒரு படி அரிசிக்கு 2 சொம்பு தண்ணி. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு கம்மியாக இருக்கா, காரம் கம்மியாக இருக்கா, அதில் தான் தெரியும். அது வரையும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காரம் உப்பு கரெக்டாக இருக்குது. உப்பு வந்து உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அரிசி போட்டால் அரிசியில் என்ன இருந்தாலும் உப்பு கம்மியாக இருக்குது. பீஃபில் பிரியாணி ஆக்கினாலே அது ஒரு டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். சிக்கன் மட்டனோட பீஃப் பிரியாணி சூப்பராக இருக்கும். ஆமாம், ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். முன்னாடி அரிசியை ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு நீங்கள் அதான் பிரியாணி செய்யறதுக்கும் அது ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம். நல்லா வெந்த தண்ணி நல்லா வடிகட்டிட்டு போடுங்க. தண்ணி இதில் கூட இருந்து ரைஸ்க்கு அப்புறம் இதுலேயும் தண்ணி இருந்தால் அதுலேயும் தண்ணி இருந்தால் குறைஞ்சிரும். நல்லா வடிகட்டிட்டு போடுங்க தண்ணி. ஏன்னா நம்ம கரெக்டான அளவு அதில் தண்ணி ஊற்றிருக்கோம். பாஸ்மதி ரைஸ் இது ஜீரக சம்பா. ஜீரக சம்பாவில் செஞ்சாலே ஜீரக சம்பாவில் செய்யுங்க, அதுதான் சூப்பராக இருக்கும். ஆனால் மந்தி செஞ்சது வந்து பாஸ்மதியில் செய்வோம். ஏன்னா அது கொஞ்சம் அந்த அரிசி நீட்டாக இருந்தால் தான் அது பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அரிசி போட்டு உடையாமல் அப்படி போட்டுருந்தோம். இது உடஞ்சா உடையா என்ன உடஞ்சுதான் இருக்குது. மூடி போட்டு வைக்கலாம். ரைஸ் நல்லா கொதிச்சிச்சு. கொஞ்சம் பெரட்டி விட்டேன், இன்னும் அடி பிடிச்சிடும். ஏன்னா அடிக்கடி இது பண்ணிட்டே இருக்கீங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும், திஞ்சிடும். திருப்பி மூடி போட்டு வச்சுக்கலாம். நம்ம அப்படி 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன செய்ய போறீங்க? இதுக்காக நான் வந்து என்ன பண்ணிட்டேன், காலையிலேயே வந்து நான் பெரட்டி வச்சுட்டேன். இல்லை என்னென்ன மசாலான்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர், தயிர், உப்பு, இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் நான். இப்போ வாங்க நம்ம ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா பையனுக்கு நான் காலையில ஸ்கூலுக்கு போகிறதுனால நான் ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். அந்த எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம சூடு வர்றதுக்கு முன்னாடி போட்டால் அடி பிடிக்கும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. வாங்க நம்ம அப்படியே பிரியாணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா வத்துட்டோம். அப்போ தான் தம்மு விட்டு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஓப்பன்லேயே இருக்கட்டும். இதை வாங்க அதே கறி எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம சிக்கன் வறுத்து எடுத்துடலாம். பொறுமையாக எடுங்க, கையில் எண்ணெய்க்குன்னா பட்டுற போது பார்த்து பொறுமையாக எடுங்க. சிக்கன் இன்னைக்கு ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்னா, எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தாவும் ஊரில் வராங்க. அதனால இன்னைக்கு சரி அவங்களுக்கு
நான் செஞ்ச பிரியாணினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, அதனால அவங்களுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எங்களுக்கு பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க, எங்கள் அம்மாவுக்கு இல்லை இல்லை எனக்கு இல்லை, பிரியாணி என் பையனுக்கோ என் ஒய்ஃபுக்கோ இது டாக்டருக்கோ இல்லையா, எங்கள் அப்பா அம்மா வராங்களாம், மாமனார் மாமியார் கம்மிங் பார்க்கணும். வாங்க தம்மில் வாங்க. தண்ணியெல்லாம் இப்போ கரெக்டாக இதாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தம்மில் விட்டுடலாம். தம்மில் விட்டுறதுக்கு நான் ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். இல்லை இல்லை, எங்கள் ஹஸ்பண்டை கொஞ்சம் சட்டி இறக்க சொன்னால் எனக்கு பயமாக இருக்குது. சரி நீங்கள் பிடிக்குது நம்ம அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக நம்ம தோசைகளை வந்து அடியில் வைக்கலாம். தோசைகள் வச்சுன்னு சொன்னால் அது அடி பிடிக்காத வச்சுக்கலாம். மேலே வந்து வெயிட் வைக்கிறோம். சிக்கன் வந்து பிடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெயிட் வச்சிடலாம். தோசைக்கல் மேலே பிரியாணி சட்டி, அதுக்கு மேலே ஒரு பெரிய பானை. பார்த்தீங்களா, அடி பிடிக்கலாம். நல்லா ஹீட்டானதுக்கப்புறம் இந்த போடணும். வெடிக்கும் வெடிக்காது, வெடிக்கலாம் இருக்காது. வெடிக்கலாம் நம்ம பார்த்து தான் செய்யணும். அது எப்படி பண்ண தெரிஞ்சுருக்கானா பார்த்து ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்கும். இனிமேட்டு வருவீங்களா? இனிமேட்டு வருவேன். பேர் சொல்லவே இல்லை. பேர் வந்து ஷக்கீலா பானு. ஆனால் வீட்டில் நான் கூப்பிட்றது வந்து ஜாஸ்மின் கூப்பிடுவாங்க. ஜாஸ்மின் கூப்பிடுவாங்க. வருவாங்க. இனிமேட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் நல்ல நல்ல வீடியோஸ் வரும். கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏதாச்சும் லைக் தெரிவிக்க விடுங்க. கொஞ்சம் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட்டை சொல்லுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ போடணும்னு நீங்களே சொல்லுங்கள், அதை நாங்கள் ட்ரை பண்ணுறோம். சிக்கன் வந்து இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு நம்ம ஃப்ரை பண்ண உள்ளே இருக்கிற அந்த கறி நல்லா வேகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற கறி வேகாது, மேலே இருக்கிற அந்த இது ஒண்டி தான் வேகும். ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ இல்லை, ஹை ஃப்ளேமும் இல்லாமல் ஸ்லோவும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுங்க, உங்களுக்கு கறி நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் என்ன பிரியாணி வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன், இப்போ வந்து ஒரு ஸ்லோவாக வச்சுட்டேன். ஏன்னா ஒரு ஸ்லோவாக வச்சுருந்தா கொஞ்சம் வேகும், அது தம்மில் இருக்கிறதுனால. அதனால் ஸ்லோவாக வச்சுருக்கேன். நான் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. பீஃப் பிரியாணி செய்கிறது அது இப்போ பார்த்தீங்கன்னா பனானா லீஃப்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கிறாரு. காமிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வந்துருக்கிறாரு. யாருன்னு கேட்டிங்கன்னா என்னோட ஒய்ஃபோட டேடி. அப்படி சொன்னோன்னா என்னோட மாமனார் உட்காந்துக்கிறாரு. சொல்லுங்க மாமா. அப்படியே அதான் வந்தாங்க, எல்லாம் கூப்பிட்டு வந்து இறங்கினாங்க. சரி வாங்க நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. ரைத்தா சாட் பாஸோட டேஸ்ட் இருக்கு. செம்மையாக இருக்குது, ஸ்பைஸியாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. கூட என்ன வச்சுருக்காங்க? சிக்கன் 65. ரைத்தா. சூப்பர். அருமையாக இருக்குது சார், சூப்பராக இருக்கு. நல்லா மசாலா நல்லா ஸ்பைசிலாம் இறங்கியிருக்குது. அது மேலும் கேட்டோன்னா பீஃபோட சார்பு சொல்லுவோம்ல, பாருங்க மீட்டு பாருங்க, நல்லா பஞ்சு மாதிரி வந்துட்டு இருக்குது. செம்மையாக இருக்குது. எப்படி இருக்குமா டேஸ்ட்டு?
சூப்பராக இருக்கும். உங்கள் பொண்ணு தான் செஞ்சுக்கிறது. ம் 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 நல்லா 5 பேர் வந்து சிக்கன் பாருங்க. இது நல்லா இருக்கு பிரியாணி. நல்லா போயிட்டாரு. சூப்பர் சார். நல்லா அருமையாக இருக்குது. காரம் தான் இருந்தாலும் இந்த மாதிரி காரம் சாப்பிட்டா தான் நல்லா இருக்குமே பிரியாணி பொறுத்தவரைக்கும். ஆமாம்மா சூப்பராக இருந்துச்சா சார்? சூப்பராக இருக்கு. ஓகேங்க, பிரியாணி பார்த்ததில் பேச்சே வரமாட்டுது. இதை சாப்பிட்டுட்டு விஷயத்தை கண்டினியூ பண்ணுறேன். கட் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? செஞ்சுட்டு நல்லா கேட்டுருக்காங்க பின்னாடி ஒருத்தவங்க, அவங்க கொஞ்சம் நேரத்தில் காட்டுறாங்க. சரிங்களா? ஓகே, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா மீண்டும் ஒரு ஷார்ட்ஸ் இருக்குது, எண்டு கார்டு போடுறேன். கொஞ்சம் சாப்பிட்டு வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. ரைஸ் எப்படி இருந்துச்சு, பிரியாணி, சிக்கன் சிக்ஸ்டி எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு நடுவில் நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் என்னால் நிறைய எடுத்து வச்சுட்டு அதை எடிட்டிங் பண்ணி போடுறது அப்லோட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நேரம் இல்லை எனக்கு, வேலைக்கு போய்ட்டுறதுனால. இனிமேல்ட்டு கண்டினியூவாக வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி என் வீடியோக்குள்ளே இனிமேல்ட்டு கொஞ்சம் புதுசாக இன்வால்வ் வருவாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஒய்ஃப் தான். ஓகேங்களா? அவங்க நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். இது வரைக்கும் குக்கிங் பண்ணது அம்மாவும் ஒய்ஃபும் தான். அம்மா வர மட்டும் சொல்லிட்டாங்க. ஒய்ஃப் இத்தனை நாள் கூப்பிட்டா வரல. அதனால் இனிமேல்ட்டு வீடியோவில் கொஞ்சம் அங்கங்கே வருவாங்க, மேக்ஸிமம் வருவாங்க. ஓகேங்களா? ஓகே, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள் எப்படி எப்படி வீடியோ போடணுன்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் வீடியோ போடுறோம். உங்களுக்கு எப்படி எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போட சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போடுறோம். அப்புறம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் வரதுனால கொஞ்சம் ஷையாக வராங்க. வீடியோஸ்லாம் கொஞ்சம் கேம்ஸு, அது ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? அது பண்ணலாமா சார்? ஈட்டிங் சேலஞ்சு அந்த மாதிரி சின்ன சின்ன கண்டென்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம், ஐடியா வச்சுருக்கிறோம். நான் வேலைக்கு வரதுனால பண்ண முடியல. இனிமேல்ட்டு அதை நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்க பார்க்குறோம். ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன லைக் போடுங்க. அப்புறம் இனிமேல்ட்டு வந்து வீடியோவில் இவங்க வருவாங்க. சரிங்களா? பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி வீடியோ பிடிச்சிக்கிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹாய் சார், பாய்.